எந்த மனதில் நானே நாளும் நாளும் கனவை ஒன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். எந்த கனவில் கண்ட உலகை நானும் தானே நன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். வானுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன். மனம்தான் போன போக்கில் நானும் இஷ்டம் போல் நான் செல்ல வேண்டுமே, இஷ்டம் போல செல்ல வேண்டுமே. வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. வளர்ந்தால் அனைத்தும் மறைந்திடுமே, நானோ இதனை மறவேனே. ஷல்லலா பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றை நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. ஷல்லலா பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றை நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. ஹே, எப்படி போச்சு? எத்தனை பேர் வராங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எல்லாம் வராங்கல்ல, என்னாச்சு? வராங்க. அப்புறம் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? சந்தோஷமா இரு. ஏன்னா இன்னைக்கு நோபிட்டாவோட பர்த்டே, நம்ம என்ஜாய் பண்ணணும். ஆனா சிசுகா என்ன பண்ண தெரியுமா? தேக்கிசுகி சம்மருக்கு கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் இப்பவே முடிச்சிட்டானா. கிராஃப்ட் ப்ராஜெக்ட்காக கிளேலயே அவன் ஒரு பப்பி செஞ்சிருக்கானா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவன் சூப்பரா வரைஞ்சான் கூட. தேக்கிசுகியால செய்ய முடியாதது எதுவும் இல்ல, அவன் சூப்பர். என்னையோ அவன் சூப்பர்னு சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் உன்னால முடியாது நோபிட்டா, அதுக்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால அழுறத நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? நான் எந்த வேலையை எடுத்தாலும் சொதப்புவேன். நான் அந்த அளவுக்கு புத்திசாலியும் இல்ல. நான் எந்த விளையாட்லயும் சிறந்தவன் கிடையாது. அது என்னமோ உண்மைதான். பிறப்பிலே திறமை இல்லைன்னா திறமைய வளர்த்துக்க வேண்டியதானே. ஒரே ஒரு தடவை சுசுகா என்ன சூப்பர்னு சொன்னா போதும். ஏதாவது பண்ணு. அவன் என்ன சூப்பர்னு சொல்லணும், சூப்பர்னு சொல்லணும். ஓபன் டோர் கேம். உன் பர்த்டேக்கான பரிசு இதுதான். இது இருந்தா சுஷிகா நான் சூப்பர்னு சொல்வாளா? நான் என்ன பண்ணணும்? இது ஒரு வீடியோ கேம் மாதிரி, அவ்வளவுதான். நான் என்ன கேட்டா அவன் என்ன குடுக்குறான்? சுஷிகா நான் சூப்பர்னு சொல்றதுக்கு ஏதோ வழி காட்டு. அந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த டிவைஸும் இல்ல. ஆனா இது சூப்பரா இருக்கும். இந்த கேம்குள்ள போனேன்னு வையே, நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். புது உலகெல்லாம் கூட இருக்கும். 4 ஸ்டேஜ் இருக்கும். டெஷம்னு சண்டை போடணும். ஈஸில இருந்து ரொம்ப கஷ்டமான லெவல் வரைக்கும் இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டா கூட எப்படி தப்பிக்கிறதுன்னு ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தப்பிச்சிரு. முடிவு பண்ணிட்டேன். நான் சுஷிகா கூட இந்த கேம்குள்ள போக போறேன். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த இன்ட கேட்டு நான் கிளியர் பண்ணுவேன். அப்ப சுஷிகா என்ன பார்த்து சொல்லுவா, நோபிட்டா உன்னை மிஞ்சின ஆள் கிடையாது. அப்ப நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சுஷிகா. பில்டப்புக்குள்ள குறைச்சல் இல்ல, பேச்சு நிறுத்திட்டு வேலைய ஆரம்பி. ஹே நோபிட்டா, ஹாப்பி பர்த்டே. உனக்காக நான் குக்கீஸ் கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. எனக்கு குக்கீஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரி, இந்த அட்வென்ச்சர் கேம் கூட விளையாட வருவியா? இதோ இதுல 2 வெவ்வேறு உலகம் இருக்கு. இந்த 2 உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கடந்து கோலை ரீச் பண்ணிட்டா நமக்கு விருந்து கிடைக்கும். விருந்தா? அந்த விருந்து சாப்பிட்டு நோபிட்டா கண்டிப்பா சந்தோஷப்படுவான். உங்களோட பொருட்களை இதோ இந்த புதையல் பெட்டியில போடுங்க. அது கோல்க்கு அந்த பக்கம் இருக்கும். கேம் முடிச்சு உங்களுக்கு கிடைக்கும். நீ என்ன போட போற? நான் சுஷிகா கொடுத்த பிரசன்ட் வைக்க போறேன். எப்படியாவது இதை அடைஞ்சே தீரணும். ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீங்க 2 பேரும் இப்ப இந்த கதவு கிட்ட நிக்கணும். போங்க. நோபிட்டா இந்தா. ஓகே நோபிட்டா, பாஸ்வேர்டு சொல்லு. கதவு திறக்கட்டும். சரி வா உள்ள போகலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. ஆமா, அந்த பக்கம் உலகம் எப்படி இருக்கும்? கேம் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க லெவலுக்குள்ள போகணும்னா இங்க இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை நீங்க அழுத்தணும். நோபிட்டாவோட
பண்ணி நீங்க போகணும்னா இங்க இருக்கிற ஒரு பெட்டில தான் சாவி இருக்கு, அதை தேடி கண்டுபிடிங்க. ஆனா நீங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட கேம்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதுவா இருக்கும். நோபிட்டா, அது வெறும் பொம்மை தான், அது உனக்கு எதுவும் பண்ணிடாத. இதுவா தான் இருக்கணும். நீ எதுவும் எடுக்காத. நம்ம முதல்ல யோசிக்கணும், நிறைய திட்ட போடணும். சாவி கிடைச்சிருச்சு. நீங்க இப்ப மாயா படத்துக்கு போறீங்க. நீ அசத்திட்ட சுஷுகா. போச்சுடா, இதுல கூட இவனால எதுவும் பண்ண முடியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இந்த கேமை ஈஸியா முடிச்சிருவேன். நான் அந்த கோல் அடைஞ்சு அந்த பரிசையும் எடுப்பேன். அந்த வனத்துக்கிட்ட வந்துட்டோம். சூப்பரா இருக்கு பாத்தியா? இங்க இருக்கிற மஷ்ரூம்ஸ் கியூட்டா இருக்கு. நோபிட்டா, இந்த இடத்தை பாதுகாக்கிறவன் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். அவனை நீ கோவப்படுத்துறத, கோவப்படுத்தினா மாட்டிக்குவ. நான் பாத்துக்கிறேன். இங்க நிறைய சாப்பாடு இருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். சுவையா இருக்கு. நோபிட்டா, நீ அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட கூடாது. அது சாப்பிட்டு அந்த பாதுகாக்கிறவன் வந்துருவான். இது அவனுக்காக அவன் பதுக்கி வச்சிருக்கிற சாப்பாடு. சுஷுகா, நம்ம உடனே இங்க இருந்து தப்பிக்கணும். நோபிட்டா, பயமா இருக்கு, பயமா இருக்கு. நோபிட்டா, பயப்படுறத நிறுத்து. நீ ஷுசுகாவை தனியா விட்டுட்டு வந்துட்ட பாரு. அச்சச்சோ, சுஷுகா, உன்னை எப்படி விட்டேன்? திடீர்னு இங்க இருந்து இந்த பேய் வந்தது, என்னை காப்பாத்து. நல்லா ஏமாந்தியா நோபிட்டா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க? இவனுங்க எப்படி இதுக்குள்ள போனானுங்க? அது வந்து என்னாச்சுன்னா, நோபிட்டா ஹாப்பி பர்த்டே. என்ன இங்க யாரையுமே காணுமே. நம்ம அவனுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்தோம். அது சரி, இது என்ன கேட்டு மாதிரி இருக்கு. உள்ள போய் பாப்போம். இதுல என்னமோ போட்டிருக்கு. கதவு கிட்ட போய் கதவை திறன்னு சொல்லணுமா? கதவு திறக்கட்டும். கதவு திறந்துருச்சு. ட்ரெஷர் செஸ்ட் நேரம் பிடிச்சு. போயிட்டு வா மீச்சன். ஓ, அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்களா? ஆனா நோபிட்டா, நீ ரொம்ப மோசம்ல. எங்களை விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்துட்ட பத்தியா? இதெல்லாம் நியாயமே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜியான், தெரியாம. ஜியான் சார், நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷப்படணும். ஓகே, எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க. ஏய், இருங்க, நானும் வரேன். அட இருங்கப்பா, நானும் வரேன். வாவ், நதி எவ்வளவு சுத்தமா இருக்கு. சரி, இதுல நாம மீன் பிடிக்கலாமா? சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த பிரிட்ஜை கடந்து போனா அங்க கோல் இருக்கும். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேல. என்ன தைரியம் இருந்தா என் ஜாடி எல்லாம் நீங்க தள்ளி விட்டுருப்பீங்க. இதோ இவன் தாங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடி ஆகணும். இதோ இந்த ஜாடி எடுத்துக்கோங்க. பிரிட்ஜோட அந்த பக்கம் கொண்டு போய் இதை சேர்க்கணும். அவ்வளவுதானா? இது பெரிய விஷயம் இல்ல. விஷயம் இருக்கு. 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பிரிட்ஜ் தானாவே மறைஞ்சிரும். அதனால 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பிரிட்ஜை கடந்து அந்த பக்கம் போகணும். என்ன? ஹே நோபிட்டா, டைம் ஆக ஆக அந்த ஜாடி ரொம்ப வெயிட் ஆயிட்டே இருக்கும். அதனால யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செஞ்சா இதை நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். முடியாது, இதை நானே தான் பண்ணுவேன். சுஷுகா அப்பதான் நான் சூப்பர்னு சொல்லுவா. நான் தயார். தண்ணி அதை தூக்கிட்டு போயிடுவேன் நினைக்கிறியா? சரி, ஆரம்பிங்க. என்ன நோபிட்டா, டைமர் ஆரம்பிச்சிருச்சுல, சீக்கிரமா கிளம்பு. நோபிட்டா, ஜாடியை தூக்கு. நோபிட்டா, உனக்கு உதவி வேணும்னா கேளு. நானே பார்த்துப்பேன். விட்டு கொடுக்காத நோபிட்டா, கமான். நிச்சயம் உன்னால இது முடியும். உன்னால முடியும். நோபிட்டா, உங்ககிட்ட உதவி கேட்கறதுல தப்பு இல்ல, கேளு. கேட்க மாட்டேன்.
சுசுகாவை கூட்டிட்டு பிரிட்ஜை தாண்டி போல. நான் நோபிட்டாவை பாத்துக்கிறேன். நோபிட்டா ஜாடி முன்ன விட பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேனே. நோபிட்டா நம்ம உடனே இங்க போய் ஆகணும். ஜாடியை என்கிட்ட கொடுத்துருல. வாழ போலாம். வா 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 வா. என்ன நீ ஓடுற? ஓடு ஓடு ஓடு. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். ஆமா. ஆனா உண்மையிலேயே இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்ல? அப்படியா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நோபிட்டா. ஜியான் நீ உண்மையிலே சூப்பர். அப்படிங்கிற? ஆமா, நீ நோபிட்டாவை காப்பாத்திட்ட. சரி சரி, என்ன ரொம்ப பாராட்டாத. எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. ஏன் நீ கலக்கிட்ட? எனக்கு சொல்ல வேண்டியதுல அவனுக்கு சொல்றாங்களே. நல்ல வேலை செஞ்சீங்க. இப்ப நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இந்தாங்க டோர். சரி வாங்களே, அடுத்த ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பா முடிக்கணும். சரி டோரேமான் ஏதாவது பண்ணு, நான் கொஞ்சம் சூப்பரா தெரியணும்ல. நான் என்னப்பா பண்றது? சரி, உனக்கு ஷூட்டிங் கேம் நல்ல விளையாட வருமா சொல்லு. ஷூட்டிங் கேமா? அதுல என்ன மிஞ்சின ஆளே கிடையாது. இங்க பாருங்க, டைம் வேஸ்டே பண்ண கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நான் ஜெயிக்க போறேன். ஆரம்பிச்சிட்டேனா? ஓவரா பண்றனே, சொதப்பிடுவோம் போல இருக்கு. கதவு திறக்கட்டும். இத வேற மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட என்ன சுனியோ நீ இப்படி சொல்ற? ஹலோ, தாய்லாந்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இல்ல யாருல நீ? பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. பசங்களா, நான் தான் உங்களோட கைட் ரோபோட். வாங்க வாங்க, அடுத்த கேம் ஆரம்பிக்கணும்ல. அது அங்க நடக்குது. இந்த கேம்ல நீங்க இந்த 2 மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிக்கணும். அந்த மான்ஸ்டர்ஸை சுட்டு முன்னாடி போகணும்னா அதுக்கு முதல்ல நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கேள்வி அந்த அளவுக்கு ஒன்னும் ஈஸியா இருக்காது. கேள்வி வந்ததும் பஸ்ஸரை அமுக்கி உடனே பதில சொல்லுங்க. அப்ப மான்ஸ்டர்ஸை சுட்டு முன்னாடி போகலாம். அப்ப மாலை ஆரம்பிக்கலாம். கேள்விக்கான பதில் இதோ இந்த காக்பிட்ல இங்க இருக்கு பாருங்க. நீங்க கரெக்டா சொன்னா நீங்க முன்னாடி போவீங்க. இல்லன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஆனா அதை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. உங்கள யாரு கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு பார்க்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். லெவலை கிளியர் பண்ணிடுங்க. பா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னது ஈஸியா இருக்கா? இந்த கேம் நீ டஃப்பாக்குனா நம்மள நல்லா இருக்கும். ஓகே அச்சக்கே. நீ ஏன் கூட வா ஷிசுகா. மேக்ஸ்ல நான் தான் கில்லி. தெரியும், ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ என் கூட வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இது வேலைக்கே ஆகாது. நோபிட்டாவால இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஹேய் நோபிட்டா. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஜெயிக்க போறேன். உன்னால முடியும்னு நினைக்கிறியா நோபிட்டா? என்ன பத்தி என்ன நினைச்ச ஜியான்? இந்த மாதிரி ஷூட்டிங் கேம்ஸ்லாம் நான் நல்லா விளையாடுவேன். சரி, ஆல் தி பெஸ்ட் சுனியோ. ஆரம்பிப்போம். பதில் தெரியுமா தெரியாதா? என்னல யோசனை? எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். டாடா பை. அடுத்த லெவல்ல பாப்போம். எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எப்படி நம்ம ஷூட்டிங்? எதுக்காகல இப்படி சொல்ல போற நோபிட்டா? சுனியோ மட்டும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்கல்ல பாருல. டோரேமான், உதவி பண்ணாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால முடிஞ்சதை பண்றேன். இதுதான் கடைசி கேள்வி. சீக்கிரமா கால்குலேட் பண்ணி ஆன்சரை சொல்லுல. எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். கேம் முடிச்சாச்சு. நாங்க ஜெயிச்சிட்டோம். கோல். ஓ, கேம்ல தோத்து போனா இதுதான் நடக்குமா? ஏய் சுனியோ, நீ சூப்பர். பாராட்டாத, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அவ என்ன தவிர மத்தவங்க எல்லாரையும் சூப்பர்ன்றால எனக்கு பிடிக்கல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, நான் இன்னொரு கேம் ஆட் பண்றேன், ஓகேவா? அதுலயாவது ஒழுங்கா விளையாடி உன் திறமைய காட்டு. அனிமல் கேம்க்கு என்ன ஹிண்ட்?
அமெரிக்கால இருக்கிற சவானா காடுக்கு வந்துட்டோம். என்ன காப்பாத்துங்கப்பா. ஏய் பாத்து. டோரேமான். ஆமா நானேதான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அந்த கேம் மிஷன் உடைஞ்சு போயிடுச்சா? அப்படின்னா இந்த கேமை விட்டு நம்மளால வெளியே போக முடியாதா? அப்படிதான் நினைக்கிறேன். இத்தனோண்டு எலிக்கா இம்புட்டு ஆட்டம். நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. போதும், சாதாரண எலி கிடையாது. உனக்கு என்ன என்ன தெரியும்? போதும், நிறுத்துங்க. எலிவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம தப்பிக்கலாம். ஆமால. இந்த உலகத்துல நம்மளால எந்த ஒரு டிவைஸையும் யூஸ் பண்ண முடியாது. என் பூனை சிரிச்சிருவ விட நீ ரொம்ப மோசம் டோரேமான். ஆமாலே ஆமா. போது வாயை மூடுங்க. இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம கோல் எல்லாத்தையும் அடையணுமே. அதுக்கு ஸ்ட்ராட்டஜி கைடு நம்ம பயன்படுத்தணும். எப்படியாவது இதுல ஜெயிக்கணும். சரி பாப்போம். இந்த கைடு கிட்டயே ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு கேட்போம். கோல் அடையறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ஆண்டி ப்ளீஸ் சொல்லுங்க. நாங்க எப்படியாவது இந்த கேமை விட்டு வெளியில போய் ஆகணும். ஆண்டியா? அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, போங்க. அவன் ஏதோ உளறான். நீங்க அழகா இருக்கீங்க. ஓ அப்படியா? ஆமா, உங்களுக்கு 16 வயசா என்ன? நல்ல இளமையா சூப்பரா இருக்கீங்க. ஆமா ஆமா. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். இந்த யாரோ எந்த பக்கம் இருக்கோ அத பார்த்து போங்க. அத ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு டோர் உங்க கண்ணுக்கு தெரியும். அதோ ஆரோ அந்த பக்கம் இருக்கு பாருங்க. அப்படின்னா கோல் அந்த பக்கம் தான் இருக்கணும். வாங்கல போலாம். அந்த கோல் டோர் மாளிகை கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம அதை அடைஞ்சாகணும்ல. எனக்கு இந்த மாதிரி சரியா வரும்னு தோணல. இத நம்ம நம்பலாமா இல்லையா டோரேமான்? சிக்னல் பெருசா இல்லையே. என்னாச்சு இதுக்கு? ஏன் வினோதமா இருக்கு? இங்க ஒரு ரகசிய அறை இருக்கு. வாங்க. அது இதுக்குள்ளதான் இருக்கா? எனக்கு அப்படி தோணல. எங்கேயும் இல்லன்னா என்னால அர்த்தம்? இருங்க அந்த கைடு கிட்டயே நம்ம கேட்டு பாத்துருவோம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஜூஸ் குடிக்கலாம் நினைக்கும் போது இப்படி நடுவுல வந்து கெடுப்பீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா அந்த டோரை நாங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, மிஸ் பண்ணிட்டீங்கடா. அதான் அந்த ஆளு டோரை கையோட கொண்டு வந்துட்டானே, பாருங்க. போயிட்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டோரேமான்? இரு பாக்குறேன். அந்த காட்டுக்கு போற வழி எதுன்னு சொல்லுல. ஜியோ, நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த அம்புக்குறிக்கு ஆப்போசிட்ல போனா மட்டும் போதும். நாம வந்துட்டோம். ஆமா, நினைச்ச இடத்துக்கு வந்துட்டோம். தப்பிச்சிட்டோம்ல. நம்ம டோரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க வந்து தப்பிக்கணும். நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள விட்டுற கூடாதுல. அங்க இருக்காங்க பாரு. டோரிமான், இவனோட பலவீனம் என்னன்னு தெரியுமா? அவன் உயிரோட இருக்கணும்னா அவனுக்கு கிரேப் ஜூஸ் தான் வேணும். ஓஹோ, அப்ப அந்த ஜாடியை உடைச்சா அவனுக்கு பிடிக்காதா? இதுதான் வாழ்க்கைனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த என்னோட உயிருக்கு மேலான இந்த ரொம்ப பிடிக்கும். அட, இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? எங்களோட புதையல் பெட்டியை நீ திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா உன் ஜாடி எல்லாத்தையும் நாங்க கீழே தள்ளி விட்டுருவோம். தைரியம் இருந்தா பண்ணி பாரு. வேடா நிறுத்து. நான் தான் தள்ளி விட்டுருவேன்னு சொன்னேன்ல. சொன்னா கேட்க மாட்டேன். இவனை பிடிக்க வேற வழி இல்லையா டோரிமான்? சிகப்பு பாருங்கிட்ட 2 தடவை அடிச்சா ஒரு பாட்டில் வெளியில வரும். அந்த பாட்டில இவனை சிறை பிடிச்சு வைக்கலாம். சிகப்பு பாறை இங்க இருக்குல்ல. இந்த புடி. இங்க பாரு. யாராச்சும் காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் தெரியாது.
ஆஹா கதவு அங்க போகுது பாருங்கல்ல. நான் போய் கொண்டு வரேன். எடுத்துட்டல. இனிமே நாம எதை தப்பிச்சு போலாம். அந்த புதையல் சுசுகா கொடுத்த பரிசு அதுல தான் இருக்கு. அடடா, இவனுக்கு நீச்சல் தெரியாது. ஏன் இப்படி பண்ணோம்? நோபிட்டா அதை விடு, உயிர் தான் ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல, என் உயிரை விட எனக்கு அந்த புதையல் தான் ரொம்ப முக்கியம். எப்படியாவது நான் அதை கொண்டு வருவேன். சுசுகா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நோபிட்டா இவன் தைரியத்தை பாராட்டியாகணும். சோனியா இந்தா புடிச்சுக்க. நான் பாத்துக்கிறேன் ஜியான். வரல. சுசுகா கொடுத்த அந்த புதையல். நோபிட்டா முழிச்சுக்கோ, நீ அந்த புதையலை காப்பாத்திட்ட. நான் உயிரோடவா இருக்கேன். ஆமா, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சாதிச்சிட்டேன் பாத்தியா டோரிமான். ஹே நோபிட்டா, நீ உண்மையிலே சூப்பர். சரி வாங்கல, நம்ம உடனே வீட்டுக்கு போகலாம். தயாரா இருக்கீங்களா? கதவு திறக்கட்டும். இது நான் தான் ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, என்னென்ன மாதிரி சாப்பாடெல்லாம் இருக்கு? நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. டோரிமான் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வாங்க வந்து நல்லா சாப்பிடுங்க. இந்த பரிசுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நூடுல்ஸ். ஆஹா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே நோபிட்டா, இது உண்மையிலே சூப்பர்.